இந்த கரப்பாம்பூச்சி ஸ்டிக்கர் பற்றின ரிவ்யூ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த குட் பாய் அப்படின்ற பிராண்டில் உள்ள இந்த ஷீட் தான் வாங்கியிருந்தேன். இது நார்மலாக வந்து இந்த கொசு பிடிக்கிற ஷீட்டுங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி பெருசாக வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணி ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, பட் வந்து நடுவில் கரப்பாம்பூச்சி வரவே இல்லை. அந்த சைடில் மட்டும் வந்துட்டே இருந்துச்சு. அப்போ நடுவில் வேஸ்ட்டு தானே, அதனால நீட்டாக கட் பண்ணி எங்கெங்கெல்லாம் நிறைய கரப்பாம்பூச்சி வருமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீட்டாக எல்லா இடத்துமே ப்ளேஸ் பண்ணிட்டேன். கிச்சன்லேயும் சரி, அப்புறம் ஜிங்க் ஏரியா எங்கெங்கெல்லாம் நிறைய கொச்சன்னு வருமோ அந்த இடத்துல அப்படியே ப்ளேஸ் பண்ணியாச்சு. நான் போய் வச்ச உடனே ஒரு கரப்பாம்பூச்சி வந்து ஓடி வந்து அப்படியே ஒட்டிக்கிச்சு. அப்புறம் நிறைய இடத்துல வச்சுட்டு ஒரு 2 டேஸ் கழித்து எடுத்து பார்க்கும்போது செம்ம ரிசல்ட் இருந்துச்சுங்க. நிறைய ஒரு 100 காக்ரோச் இருக்கும். அதில் பாதி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த குட்டி போட்ட இருந்துச்சு. 2 டேஸ்லேயே நான் எடுத்துட்டேன். ஆனால் வந்து இந்த ஷீட்டை நீங்கள் 1 வீக்குக்கு மேலேயும் நீங்கள் வைக்கலாம். நான் இப்போ மறுபடியும் ஒரு ஷீட் வந்து கிச்சனில் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 50-60 கரப்பாம்பூச்சி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ரொம்ப நாளைக்கு இது வச்சுருக்கலாம். இந்த ஷீட்டை வீணாக போகாது. இப்போ பாருங்கள், இதுதான் ரிசல்ட். இது 2 நாளைய ரிசல்ட். இதில் இன்னும் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த ஷீட்டை தூக்கி போடுற வரைக்கும் இருக்கிற கரப்பாம்பூச்சிலாம் உயிரோடையே அப்படியே அதில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தான் கொல்லணும் குச்சை வச்சு. அதாவது இதுதான் வந்து காக்ரோச்சை பிரிக்கும் அதிநவீன மிஷின்னு வாங்கல அந்த மாதிரி. பட் செம்ம ரிசல்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 100-150 காக்ரோச் சாகடிக்கலாம்.